பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்போது அமீரோட அடுத்த ஒரு படம் உயிர் தமிழ். இந்த படத்தை பத்தி நிறைய சர்ச்சைகள் பேசப்படுதுங்க சார், அதை பத்தி உங்களோட விளக்கம். அவர் எடுத்துக்கொண்டு வந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு வழக்கில் சிக்கிய காரணத்தினால இவருடைய பேரையும் அதில் வழக்கு விசாரணையில் இணைக்கப்பட்டு சில விசாரணைகள் நடந்தது. அதுக்கு இவருக்கு நேரடியாக தொடர்பு இல்லைனாலும் அவர் சில குற்றங்களோடு தொடர்புடையவர் என்கிற காரணத்தினால அது அவருடைய பெயரை கெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக சில பேர் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. மற்றபடி ஒரு கலைஞனாக அவர் எப்பொழுதுமே சமூக அக்கறை சார்ந்து தொடர்ந்து இயங்கியிருக்கிறாரு. அது ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர் சிறைக்கு போனதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களுக்கான ஒரு முயற்சியில் அவர் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறவர். அதனால் அவர் கூடிய சீக்கிரம் அந்த வழக்குகளிலிருந்து அதை முழுமையாக விடுவித்து கொண்டு திரை வாழ்க்கையில் மீண்டும் பல சாதனைகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இயக்குனர் அமீர் பருத்தி வீரன் ஹிட்டானதுக்கு பின்னாடி நடிகனாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் யோகின்னு ஒரு படம் எடுத்தார். அது பெரிய கவனம் பெறலை. அதுக்கு பின்னாடி மீண்டும் டைரக்ஷனுக்கு ஆதிபகவன் என்கிற படத்துக்கு போனார். அந்த படமும் பெரிய கவனம் பெறலை. அதுக்கு பின்னாடி அவரே ஹீரோவாக ஒரு படம் நடித்தார். அந்த படம் அரசியலில் பொலிட்டிக்கல் சட்டையர், சமகால அரசியலுடைய விஷயங்களை காமெடி பண்ணக்கூடிய அல்லது அதை குறித்த ஒரு விமர்சனம் மாதிரியான ஒரு படத்தை சட்டையர் படத்தை ஒன்று எடுத்திருக்காரு. இந்த அரசியல் சார்ந்த படங்கள் அப்படிங்கிறது பராசக்தி ரத்த கண்ணீரில் தொடங்கி நடுவில் அமைதிப்படை மாதிரியான படங்கள், பசி மாதிரியான படங்கள், மணிவண்ணனுடைய அமைதிப்படை மாதிரி படங்கள், அதுக்கு முன்னாடி ஜனநாதன் எடுத்த பேராண்மை மாதிரி படங்கள், மாதிரியான கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசுகிற படங்கள் என்று ஒரு பெரிய அரசியல் படங்களுக்கு என்று நமக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நீண்ட பாரம்பரிய வரலாறு இருக்கிறது. அந்த ஒரு முயற்சியை தான் உயிர் தமிழுக்கு என்கிற படத்தின் வழியாக அமீர் முயற்சி பண்ணியிருக்காரு. அது வருகிற 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி அது ரிலீஸ்க்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு தமிழக மக்கள் அதிகப்படியாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் கூலி. ரஜினிகாந்த் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பின் காரணமாகவும், அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல இருக்கிறதாலேயே இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும், கமலை வச்சு ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொண்டு வர போறாருங்க மாதிரி நிறைய பேசப்படுதுங்க சார். கூலி படத்தை பற்றி உங்களோட விமர்சனம். ரஜினிகாந்த் அவர்கள் தொடக்க காலத்தில் வில்லனா தொடங்கின காலத்தில் இருந்து, பாலச்சந்திர படங்களில் நடித்த காலத்தில் இருந்து, பைரவி என்கிற படத்தில் அவர் கதாநாயகனாக ஒரு அவதாரம் எடுத்ததிலிருந்து, பில்லா, ரங்கா, முள்ளும் மலரும், எங்கேயோ கேட்ட குரல் என்ற வரிசையிலிருந்து அப்படியே இந்த பக்கம் கமர்ஷியலில் ஒரு உச்சபட்சமாக முரட்டுக்காலை, அண்ணாமலை அது மாதிரி படங்களில் நடித்து, அப்புறம் சங்கர் மாதிரியான இயக்குனர்கள்ட்ட எந்திரன் மாதிரி படங்கள், அப்புறம் மணிரத்னத்தினுடைய தளபதி மாதிரி படங்கள், இப்படி நிறைய வெரைட்டி பண்ணிட்டார். அவர் ஒரு 70 வயது கடந்தவராக இருக்கும் போதும் இன்னும் அந்த எனர்ஜி லெவல் குறையாமல், அவருடைய உடலுக்கு தான் வயது ஏறி இருக்கிறதே தவிர அந்த கலை உணர்வுக்கு வயது ஏறாமல் மெருகு ஏறிக்கிட்டே இருக்கு அவருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேங்கை காலி பண்ணிவிட்டு ஒரு அசாத்தியமான ஒரு சிரிப்போடு அந்த டீசர் வெளியாகுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோடு அவர் வேலை செய்கிறார். லோகேஷ் கனகராஜ் மாதிரியான இயக்குனர்களோட வேலை செய்கிறதுல அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்குல்ல. அவர் ஒரு புதிதாக ஒரு இயக்குனர் அப்படி முளைச்சி வரும்போது ரஞ்சித் மாதிரியான ஒரு இயக்குனரோட அவர் பணியாற்றியதாக இருக்கலாம். மெட்ராஸ் படம் ஹிட் ஆகும்போது அவர் கபாலி கமிட் ஆனதாக இருக்கலாம். லோகேஷ் கனகராஜோட பயணிக்கிறதா இருக்கட்டும். இன்னும் ரஜினிகாந்தோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் கூடுதலாகிக்கிட்டே இருக்குது. அதுபோக அந்த கலைத்துறையில் இருந்து அவர் விலகாமல் வேறு எத்தனையோ அரசியல் அழைப்புகள்லாம் வந்தபோது கூட அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீனும் பாய்க்கலாம், அது மாதிரி நைஸாக எஸ்கேப் ஆகிட்டு கரெக்டாக கலைத்துறை சார்ந்த விஷயங்களை பண்ணுறாரு. அதனால் அந்த கூலி படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அந்த டீசரே உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரஜினி ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. அதனால் ஒரு கலைஞனாக ரஜினிகாந்த் எப்பொழுதுமே எவர் கிரீனாக இருக்கார். ஒரு மாறாத இளமை என்று சொல்வதைப் போல அவர் எவர் கிரீனாக எப்பொழுதுமே படங்களில் எனர்ஜி லெவலில் மெயின்டைன் பண்ணுறாரு. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது மற்றவர்களுக்கு சாத்தியப்படாத ஒரு அபூர்வமான விஷயம் நான் கருதுறேன். இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வியா, நீங்க ஒரு சினிமா விமர்சகராக இருக்கீங்க, சினிமா துறையில இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சினிமாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள் எந்த மாதிரி விதத்துல தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அது இன்றைக்கு சினிமாவுக்கு நிறைய பேர் புறப்பட்டு ஆசைப்பட்டு வர்றாங்க. ஆனால் அவர்களுக்கான தயாரிப்பாளர்கள் கிளம்பி வர்றாங்களான்னா கிடையாது. சிறு முதலீட்டு படங்களை மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து, பிரேமலுலேருந்து இப்போ வந்திருக்கிற படங்கள் எல்லாமே மிக குறைந்த முதலீட்டு படங்கள் மூலம் நூற்றுக்கணக்கான கோடி சம்பாதிக்குது. 5 கோடி 6 கோடி 10 கோடியில் இன்வெஸ்ட் பண்ண படங்கள் பூராமே
இப்போ வந்து 100 கோடி 200 கோடி வசூல் பண்ணக்கூடிய இடத்துக்கு மலையாள படங்கள் வருகிறது. தமிழில் அதுக்கு நேர் எதிராக 100 கோடி போட்டு 22 கோடி எடுக்கக்கூடிய இடத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்னா, புதிய கதைக்களங்களை தேர்வு செய்யாமல் இருக்கிறதும், புதிய புதிய விஷயங்களை அப்ரோச் பண்ணாமல், அரைச்ச மாவா அரைப்போமா, துவைச்ச துணியவே துவைப்போமான்ற மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பிட்டேஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அதை நடிகர்கள் வந்து புதிய களத்தை நோக்கி நகரணும். முன்னாடிலாம் வந்து இப்போ புதிய கதைகளுக்கான கதாசிரியர்கள் சினிமாவில் நிறையா அப்படி ஒரு வகை இருந்தது. ஆர் செல்வராஜ், கலைமணி, நிறையா கலைஞர்கள் வந்து இருந்தாங்க. பாரதி ராஜாவுடைய வெற்றி பெற்ற படங்கள் அத்தனையிலையுமே அவர் கதை கிடையாது. கிழக்கு சீமையில் பேராசிரியர் ரத்னகுமார்னு ஒருத்தர், அப்படி நிறையா பேர்கிட்ட இருந்து கதைகள் வாங்கி எடுத்தாங்க. பாலச்சந்தருக்கும் கூட அனந்துன்னு ஒருத்தர் ரொம்ப நாள் கதைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். மணிரத்னத்தோட ரொம்ப பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்த அலைவாயுதே மாதிரி படங்கள்லாம் ஆர் செல்வராஜ் அன்னக்கிளி எழுதின அதே ஆள் தான் அலைவாயுதம் எழுதியிருக்காரு. இப்படி ரைட்டர்ஸ் நிறையா வந்து கிரியேட் ஆகணும். தமிழ் சினிமாவில் ரைட்டர்ஸ் வந்து சினிமாவுக்கு வெளியே இருக்காங்க. ரைட்டர்ஸ் இல்லைலாம் கிடையாது, வெளியில் இருக்காங்க. சினிமா தெரிந்த எழுத்தாளர்கள், சினிமா தெரிந்த கதை சொல்லிகள் வந்து அதிகமாக தமிழ் சினிமாவில் வரணும். வேலராமமூர்த்தி மாதிரி சிறந்த எழுத்தாளர்களையெல்லாம் தமிழ் சினிமா வந்து வில்லனாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கு. அவருடைய கதையை வந்து பெரிய அளவில் யாரும் பயன்படுத்தலை. புதிய அனுபவங்களுக்கு ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க. அதை சினிமாவை வந்து அதிகாரம் செலுத்துகிற வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸோ, கார்ப்பரேட் நிறுவனங்களோ, நடிகர்களோ கதை பற்றி வந்து மெனக்கெடாதவர்களாக இருக்கிறாங்க. அதனால் ரசிகர்கள் ரொம்ப டயர்டாகிறான். எத்தனை முறை தான் வந்து ஒருத்தர் 40 பேர் அடிக்கிற படங்களை திரும்ப திரும்ப பார்க்க முடியும்? எத்தனை முறை தான் நீ மரத்தை சுற்றி வந்து பாட்டு பாடுவேன்? எத்தனை முறை தான் வந்து இந்த ஆக்ஷன் குப்பைகளை எங்களால் வந்து பார்க்க முடியும்? ஆக்ஷனுங்கிறது என்ன? வன்முறை தானே. மனித மனம் வந்து வன்முறையை விரும்புகிறதா, அன்பை விரும்புகிறதா? அன்பை தான் விரும்புகிறது. அதனால் டோஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. சண்டை காட்சி வேண்டாம்னு நம்ம சொல்லலை, பாடல் காட்சி வேண்டாம்னு சொல்லலை, கமர்ஷியலே வேண்டாம்னு நம்ம சொல்லலை. அதெல்லாம் ஒரு படத்துக்கு தேவை தான். அதை தாண்டி ஒரு கதை இருக்கணும். அது இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதை அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா பார்ப்பதற்கு ரசிகன் தயாராக இருக்கான். கொடுக்கறதுக்கு கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களில் பல பேருக்கு நல்ல திறமைசாலிகள்லாம் இருக்காங்க. ஆனாலும் வந்து அவங்களாம் அந்த இடத்த ரீச் பண்ண முடியாமல் சில பேர் இருக்காங்க. தயாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இந்த நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. இது ரெண்டும் ஒரு புள்ளியில் சேர்க்கிற போது மலையாள சினிமா போல் தமிழ் சினிமாவும் உருப்படும்னு நான் நம்புகிறேன். சரிங்க சார், இன்னைக்கு பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்காக நிறைய கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி.